சொல்லு அபி, நான் இருக்கட்டுமா இல்ல போட்டுமா? நீ போன்னு சொல்லு, நான் திரும்பி பார்க்காம போயிட்டே இருப்பேன். அவ பேச மாட்டாடா. அவதான் பதில் சொல்லல. அப்பவே உனக்கு புரியல அவளுக்கு உன்னை பிடிக்கலன்னு? இப்போ உனக்கு பதில் தெரிஞ்சு போச்சா? கிளம்பு. உனக்கும் ஒரு கல்யாணம் நடக்க போதில்ல, அதே மாதிரி என் தங்கச்சிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். குறுக்க நிக்காம மரியாதை இங்கேருந்து போயிடு, இல்ல நடக்கிறதே வேற. முடியாதுங்க. அவ பதில் சொன்னாதான் இந்த இடத்த விட்டு நான் காலி பண்ணுவேன். புருஷன் முன்னாடி 1008 பிரச்சனை இருக்கதான் செய்யும். பெரியவங்கள நீங்க தான் லட்சணமா சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கணும். அதை விட்டுட்டு வெக்கமே இல்லாம இன்னொரு கல்யாணம். அவ்வளவுதான், நிறுத்துடா. இன்னொரு வார்த்தை பேசுன நடக்கிறதே வேற. இது எனக்கும் என் பொண்டாட்டிக்கு நடக்கிற விஷயம். அண்ணனா இருந்தாலும் கூட நிக்க கூடாது, தள்ளி நில்லு. என் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசிப்பேன். இங்க பாரு, கடைசியா உன்கிட்ட கேக்குறேன், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என் தப்புக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சு என் கூட வா. நான் தான் உன் புருஷன் எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லி. அபி, நான் கூப்பிடுறேன். உன் கழுத்துல தாலி போட்ட வெற்றி கூப்பிடுறேன், வா. இப்ப வர போறியா இல்லையா? எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடி. இப்ப நீ வர போறியா இல்லையா? வெற்றி, அப்பா, அண்ணா, எல்லாரும் மன்னிச்சிருங்க. அவர் என் புருஷங்கிற நம்பிக்கையில தான் இப்ப வரைக்கும் இந்த தாலி என் கழுத்துல இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் எப்பவுமே வெற்றி தான் எனக்கு புருஷன். நான் அவர் கூட தான் வாழ்வேன். என்ன அவர்கிட்ட இருந்து உங்க யாராலையும் பிரிக்க முடியாது.
மச்சான், என்ன மன்னிப்பியாடா சக்தி. என் சுச்சுவேஷன் அந்த மாதிரிடா. என்னால எதுவுமே உன்கிட்ட ஓப்பனா சொல்ல முடியலடா. இவதான் என் பொண்டாட்டி, இவ கழுத்துல கட்டின தாலி நான் கட்டினதுன்னு. இப்ப வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் உசுருக்கு உசுரா இவ்வளவுதான் நான் லவ் பண்றேன்னு சொல்ல முடியலடா சக்தி. இவளை எப்ப நான் பிரிஞ்சிருந்தனோ அப்பதான் இவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியும்டா சக்தி. என்ன மன்னிச்சிடறா. இவ்வளவு நாள் இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லாம இருந்தது என்னோட தப்பு தான். டேய் என்னடா? சேச்சா, எதுக்குடா மன்னிப்பலாம்? நீ அன்னைக்கே சொல்லியிருந்தனா உங்க 2 பேரையும் நானே சேர்த்து வச்சிருப்பேன். இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு எனக்கு தெரியலடா. முட்டாள்தனமா இல்ல அறிவு கெட்டத்தனமா எதுவுமே எனக்கு தெரியல. இந்த வார்த்தையை சொல்றதுக்கான தைரியமும் தெளிவும் இன்னைக்கு தான்டா வந்துச்சு. மச்சான் டேய், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடறா. டேய், எப்பவுமே நீ தானே ஃபர்ஸ்ட் ரேங்க், எப்பவும் நான் தான் செகண்ட் ரேங்க். அபி விஷயத்துலயும் அதுதான்டா உண்மையா இருக்கு. ஸ்கூல் டைம் மாதிரி இந்த உண்மையை நான் இப்பவும் ஏத்துக்க தானே போறேன். பெஸ்ட் ஆஃப் லக். அபி, நான் உன் பக்கத்துல நிக்கிறப்போ நான் தான் உனக்கு பொருத்தமான ஜோடின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தான் பார்க்கும்போது தெரியுது நீங்க 2 பேர் தான் சரியான ஜோடின்னு. டேய் வெற்றி, டேய், நான் ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்றப்போ நீ வந்து பார்ட்னரா ஜாயின் பண்ணிக்கன்னு சொன்னல, அந்த இன்விடேஷன் இன்னும் அப்படியே தான் இருக்கு. நீ எப்போ வேணா வந்து ஜாயின் பண்ணிக்க. பாய்ஸ், சூர்யா, என்ன இதெல்லாம்? முதல்ல அவங்க அனுப்பு. அம்மா எங்க தேடி அவனை காணோம்மா. அண்ணே, அந்த பக்கம் ஏதாவது இருந்தா? பக்கம் ஃபுல்லா பார்த்தா இல்லையே. ஐயய்யே.
பாவி பாவி, இப்படி பாழாக்கிறதுக்காக என் பொண்ணு மனசுல ஆசை வளர்த்த, இப்படி ஆசையை கட்டி மோசம் பண்ணதுக்காக என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொன்னேன். சொல்லு சொல்லு, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. நான் எப்படி என் பொண்ணை தேத்துவேன்? அவ உசுரை நான் எப்படி காப்பாத்துவேன்டா? பொம்பளை பிள்ளைங்கன்னா உனக்கு தொக்க போச்சாடா? உருப்பிடுவியா? நல்லா இருப்பியா? சொல்லு சொல்லுடா, வயிறு எரிஞ்சு சொல்றேன். நீ நாசமா போயிடுவ, நாசமா போயிடுவ, நாசமா போயிடுவ. பொண்ணு பாவம், நான் சும்மாவே விடாத. ஈஸ்வரியக்கா இங்க வாயே. ஐயோ ராதா, 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 ஏய் ராதா, ராதா நில்லுடி. ராதா சொல்ற பேச்ச கேளு. என்னங்க என்னங்க போய் பாருங்க. என்னடி பண்றது? வெற்றி, தப்பெல்லாம் உன்னோடது. முதல்ல போய் அம்மா கிட்ட சாரி சொல்லு. போ. என்னங்க இது? அம்மா என்ன மன்னிச்சிருமா. என் மனசு முழுக்க இவதாம்மா இருக்கா. இவ எல்லாம் என்னால வாழவே முடியாதுமா. என் மனசாட்சிக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதை தான் நான் செஞ்சேன். ப்ளீஸ்மா என்ன மன்னிச்சிருமா. அம்மா ஏதாவது பேசுமா. அம்மா என்ன திட்டு அடி என்ன வேணா பண்ணு, ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதம்மா. அது எப்படி பேசுவாங்க? சாதாரண காரியமா பண்ணிருக்கீங்க நீங்க. சத்தியத்தை மீறி இருக்கீங்க. ஊருக்காரங்க உறவுக்காரங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு அத்தையும் இப்படி அசிங்கப்படுத்திருக்கீங்க. சாதாரணமா உங்களை மன்னிக்க முடியுமா, இல்ல மன்னிச்சிருவாங்களா? ஏ சித்ரா, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? அவங்க அம்மா பையன், அவங்களுக்குள்ள 1000 இருக்கும். அதெல்லாம் கேட்க நீ யாரு? பேசாம இரு. நல்ல அம்மா பையன், அதான் மானத்தை வாங்கிட்டாரே. சிம்ரன் சிம்ரன், தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம இரு. உங்க தம்பி தானங்க, உங்களுக்காக தானே பேசிட்டு இருக்கேன். சரி சரி, அம்மா எல்லாத்தையும் பேசிப்பாங்க, நீ பேசாத. ஆமா. ஏன்டா அப்படி பண்ண? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அம்மா சத்தியம் பண்ண சொன்னவே சத்தியம் பண்ணாம இருந்துக்கலாம்ல. ஏன்டா இவ்வளவு தூரம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் இப்படி பண்ணி தொலைப்ப? இங்க பாரு, இப்ப ராதாவுக்கு ஈஸ்வரி அத்தைக்கு அம்மா என்ன பதில் சொல்லுவாங்க? சொல்றா. டேய் வெற்றி, எப்பவுமே நியாயஸ்தான் தர்மஸ்தான்னு சொல்லுவியே, இதான் உன்னோட நியாயமாடா? இதான் உன்னோட தர்மமாடா? சொல்லுடா. என்ன என்ன பண்ண சொல்றீங்க எல்லாரும்? நான் என்ன மனசாரவ சத்தியம் பண்ண? அம்மா உசுர பணைய வச்சு சத்தியம் கேட்கிறப்ப வேற என்ன பண்ணிட முடியும்? என் மனசு முழுக்க இவதான் இருக்கா. ஆனா அம்மா உசுரா இல்ல அபியான்னு கேட்கும் போது அம்மாவை மீறி நான் என்ன பண்ணிட முடியும்? டேய் நீ உறுதியா இருந்துக்கணும்டா. இப்ப பாரு எல்லாமே கைமீறி போச்சு. அந்த ராதா பொண்ணு அழுதுட்டு ஓடுறா. ஏதாவது பண்ணி தொலைச்சா என்ன பண்ணுவ? ஏண்டா ஊர் ஜனம் பூரா இங்க வந்து நிக்கிறாங்க. அம்மா எப்படி அவமானப்பட்டு நிக்கிறாங்க பாரு. இதெல்லாம் எப்படி சரி பண்ண போற? அம்மா அம்மா, நான் செஞ்சது தப்பு அம்மா, இல்லைன்னா சொல்ல. ஆனா எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலம்மா. இவளை மட்டும் நான் இழந்துட்டேன்னு வையேன், அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே கிடையாது, என் உசுரே போன மாதிரி. அதை தாங்கிக்க முடியாம தான் ஓடி போய் இவளை நான் கூட்டிட்டு வந்தேன். ஏம்மா, மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட வாழணும்னு நினைக்கிறது தப்பா? சொல்லுமா தப்பா? தப்பு இல்லடா, தப்பு இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நீ கொன்னு போட்டுக்கணும்டா. அம்மா, கொன்னு போட்டுக்கணும். உன் பையன் ராவணி பொறுக்கின்னு இந்த ஊரே சொல்லிச்சுடா. ஆனா ஒவ்வொருத்தர்கிட்டயும் என் புள்ள நல்லவன், என் புள்ள நல்லவன்னு நான் தான்டா கடைசி வரைக்கும் வாதாடிட்டு இருந்தேன்.
ஏ இப்ப வரைக்கும் உன்னை பெத்தவரே உன்னை பொறுக்கி பொறுக்கின்னு மூச்சுக்கு 30 வாட்டி சொல்லிட்டு இருக்காருடா. நான் அவர்கிட்ட கூட நான் தாண்டா உனக்காக முன்னாடி போய் நிக்கிறேன். அவர் உன்னை துரோகி துரோகின்னு சொன்னப்பெல்லாம் நான் இல்ல இல்ல இல்லன்னு வாதாடினே. அதெல்லாம் விட பெரிய துரோகத்தை பெத்தவளுக்கு நீ பரிசா கொடுத்திருக்கியே. ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? மனுஷனா நீ? நான் என்னடா பாவம் பண்ண? நீ உருப்படணும், நீ புள்ள குட்டியோட நல்லபடியா வாழணும்னு தானே எல்லா ஏற்பாடும் பண்ண. எல்லாத்துக்கும் சரி சரி சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேக்குறியே. சீ, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்காக நான் சப்போர்ட் பண்ண பாரு. என்ன 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 சொல்லணும்டா? மா சாரிமா, என்ன மன்னிச்சிருமா. அம்மா உன்னை கெஞ்சி கேக்குறமா. அம்மா நீயே என்ன மன்னிக்கலனா இந்த உலகத்துல யாருமா எனக்கு இருக்கா சொல்லுமா. ஏன் தோ இவ இல்ல, இவளுக்காக தானடா இந்த பெத்த தாயை அவமானப்படுத்தின. இவளுக்காக தானே என்ன ஊர் முன்னாடி தலை குனிய நிக்க வச்சுட்ட. போ, அவ பின்னாடியே போ. இப்ப மட்டும் எதுக்காக இங்க வந்து நிக்கிற? போடா, அவ பின்னாடியே போ. அத்தை மன்னிச்சிருங்க. அம்மாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனை நடக்கும்போது நான் குறுக்க வரக்கூடாதுதான். நீங்க எப்போ என்ன இந்த பிரச்சனையில பேசுனீங்களோ அப்பவே நானும் பேச வேண்டியதா இருக்கு. என்ன பண்ண பாருங்க. என்னடி பேச போற? என்ன பேச போற? வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போனவதானே நீ. இப்ப மட்டும் இவன் வேணும்னு கேக்குதோ? என்ன அசிங்கப்படுத்தணும், ஊர் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும், அதானே உன் எண்ணம்? பாரு, நல்லா பாரு. ஊர் முன்னாடி நான் இவ்வளவு அவமானப்பட்டு நிக்கிறத நல்ல கண்ணால பாரு. தப்பத்த, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. வெற்றி இந்த கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு உங்ககிட்ட வந்து கேட்டாரா? இல்லல, அவரை கம்பல் பண்ணீங்க, பிளாக்மெயில் பண்ணி உங்க உயிரை பணயமா வச்சு அவர்கிட்ட சத்தியம் வாங்குனீங்க. அப்ப யார் மேல தப்பு இருக்கு? நீங்களே சொல்லுங்க. ஆமா, தப்பு முழுக்க ஏன் மேலதான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இவனை பெத்த பாரு, அதான் நான் செஞ்ச முதல் தப்பு. என் உசிரியை இவன் மேல வச்சு வளர்த்தனே, அது நான் செஞ்ச ரெண்டாவது தப்பு. அம்மா அம்மா நீ என் மேல பாசமா இருக்கானே, இவன் என்ன ஊர் முன்னாடி விட்டு தர மாட்டான்னு நான் நினைச்சேன் பாரு. அதுதான் நான் கடைசியா பண்ண தப்பு. போதுமா போதுமா? அத்தை ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி, நீங்க கட்டாயப்படுத்தி அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னே வச்சுக்கலாம். ஆனா அவரை ஒன்னா வாழ சொல்லி உங்களால கட்டாயப்படுத்த முடியுமா? நீங்க சொன்ன மாதிரி அவளுக்கு தாலி கட்டிட்டேன், ஆனா அவளோட வாழ முடியாதுன்னு வெற்றி சொன்னா நீங்க என்னமா பண்ண முடியும்? ஓ, இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லி சொல்லி தர நீ இருக்கிறப்ப என் மக மனசு கெட்டு போறதுக்கு கேட்கவா வேணும்? பரவாயில்ல, இப்ப என்ன அசிங்கப்படுத்தி நிக்க வச்சிட்டீங்கல்ல. இவனை மயக்கி உன் முந்தானில முடிஞ்சுக்கிட்ட. நீ நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுல. இன்னும் என்னடி என்கிட்ட பேசிட்டு இருக்க? போதும், உன் மேல நான் பாசம் வச்சதுக்கு முதல் தடவை நீ எனக்கு துரோகம் பண்ண. அதுக்கு நான் உன்னை தண்டிச்சேன். அத நீ மனசுல வச்சுக்கிட்டு இப்ப என்ன பழி வாங்கிட்டல. அத்தை, என்னத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஏன் உங்களை பழி வாங்கணும்? பின்ன இல்லையா? என் பையன் மட்டுமா இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சான்? நீயும் தானடி இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்ச. அவனை கட்டிக்கிட்டு அப்படியே நீ போயிருக்க வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு இவனை இழுத்துக்கிட்டு போற? என்ன பழி வாங்குற நோக்கம் இல்லன்னா நீ இப்படி எல்லாம் பண்ணிருப்பியா? அவன் மேல வீணா பழி போடாதம்மா. உங்கள் ஸ்டார்